வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் பாகமாக முதலில் நைஜீரியா சென்றிருந்தார். பிரதமரின் நைஜீரியா பயணம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்பதை நம்மில் எத்தனை பேர் சரியாக புரிந்து கொண்டுள்ளோம் என்பது தெரியவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பிரதமர் நரேந்திர மோடியை நைஜீரியா கௌரவித்துள்ள செய்தியை அனைவரும் செய்திகளில் பார்த்திருக்க வாய்ப்புள்ளது. நைஜீரியாவின் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜர் என்ற கௌரவ விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியுள்ளது அந்நாடு. பாரதத்தின் பிரதமர் மோடிக்கு அந்த விருது கிடைத்துள்ளது எனும்போது பாரதத்தின் 140 முதல் 145 கோடி வரை உள்ள இந்திய மக்களுக்கு கிடைத்த விருதுதான் அதுவாகும். காரணம், இந்த 140 கோடி மக்களின் பிரதிநிதியாவார் பிரதமர். இந்த விருதும் ஒரு சாதாரண விருதல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் மோடிக்கு கிடைத்துள்ள அந்த விருதின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு முன்பு யாருக்கெல்லாம் அந்த விருது கிடைத்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 1969 எலிசபெத் ராணிக்கு கிடைத்துள்ளது இந்த விருது. எலிசபெத் ராணி பிரிட்டனுக்கு மட்டும் ராணி அல்ல, 16-17 நாடுகளுக்கு ராணியாக இருந்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் அதோடு காமன்வெல்த்தின் பல நாடுகளுக்கும் ராணியாக இருந்தவர் எலிசபெத் ராணி தான். இன்றும் கூட பிரிட்டன் மன்னர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, பிரிட்டன் உட்பட 14 நாடுகளின் மன்னராக உள்ளார். எனவே 1969 மிகவும் வலிமையான ஒருவராக, உலகிலேயே மிக வலிமையான ராணி என்ற நிலையில் இருந்த எலிசபெத் ராணிக்கு நைஜீரியாவின் இந்த உயரிய விருது கிடைத்திருந்தது. அதன் பிறகு அந்த விருது கிடைத்துள்ள உலகின் ஒரே தலைவர் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி தான். எலிசபெத் ராணிக்கு பிறகு உலகம் ஏராளமான தலைவர்களை, மிகவும் வலிமையான தலைவர்களை கண்டுள்ளது. பல அமெரிக்க அதிபர்களை கண்டுள்ளது. அவர்களில் 1978 ஜிம்மி கார்ட்டர் நைஜீரியாவிற்கு பயணம் செய்துள்ளார். பில் கிளின்டன் 2000ஆம் ஆண்டு நைஜீரியாவுக்கு பயணம் செய்துள்ளார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 2003 பயணம் செய்துள்ளார். அவர்களெல்லாம் அமெரிக்க அதிபர்கள் என்பதோடு மிகவும் பிரபலமாகவும் வலிமையான தலைவர்களாகவும் இருந்தவர்கள்தான். அவர்களெல்லாம் நைஜீரியாவிற்கு பயணம் செய்தபோது பிரிட்டிஷ் ராணிக்கு 1969 வழங்கிய அந்த விருதை வழங்கியிருக்கவில்லை நைஜீரியா. அதிலிருந்தே அந்த விருது எந்த அளவு மதிப்பு மிக்கது, அது நைஜீரியாவின் எந்த அளவு உயரிய விருது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த விருதை உலக தலைவர்கள் அனைவருக்கும், வலிமையான தலைவர்கள் அனைவருக்கும் வழங்குவதில்லை. அந்த அளவு நெருக்கமான, உலகளவில் அந்த அளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள, உலகிற்கு அந்த அளவு நல்விதமான பங்களிப்பை நல்கியுள்ள, உலகளவில் அந்த அளவு வரவேற்பை பெற்றுள்ள நைஜீரியா அந்த அளவு மதிக்கக்கூடிய ஒரு தலைவருக்குத்தான் இந்த உயரிய விருதை வழங்கும் நைஜீரியா. அத்தகைய உயரிய விருது எலிசபெத் ராணிக்கு பிறகு 55 ஆண்டுகளாக எந்த தலைவருக்கும் கிடைக்காத அந்த உயரிய விருது நமது பிரதமருக்கு கிடைத்துள்ளது என்பது இந்தியர்களாக நமக்கு எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்ட பிரிட்டனின் ராணி எலிசபெத்திற்கு பிறகு நமது பிரதமருக்குத்தான் இந்த விருது கிடைத்துள்ளது என்போது அந்த விருதின் மதிப்பை புரிந்து கொள்ளலாம். உலகளவில் நமது பிரதமருக்கும் அவரால் இந்தியாவிற்கும் எந்த அளவு பெருமை என்பதை புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க அதிபர்கள் மட்டுமல்ல, ரஷ்ய அதிபருக்கோ சீன அதிபருக்கோ இதுவரை இந்த பெருமை கிடைத்திருக்கவில்லை. எதிர்காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை மறுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக இந்திய பிரதமருக்கு இத்தகைய ஒரு கௌரவம் கிடைத்துள்ள நிலையில் சீனாவிற்கு இனி உறக்கமில்லாமல் போகும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சீன அதிபர் தமக்கு அது கிடைக்க வேண்டும் என்று முயற்சிப்பார். அந்த அளவு ஈகோ உள்ள ஒரு தலைவராவார் ஷி ஜின்பிங். என்னவானாலும் இதுவரை எந்த தலைவருக்கும் கிடைத்திராத ஒரு உயரிய விருதாகும் இது. அத்தகைய ஒரு விருது எலிசபெத் ராணிக்கு பிறகு நரேந்திர மோடிக்கு தான் கிடைத்துள்ளது என்பது அதன் மதிப்பை உணர்த்துகிறது. இந்தியா நைஜீரியா இடையேயான உறவு எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நைஜீரியா இந்தியாவுடனான உறவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இரு நாடுகளுக்கும் இடையே 15 பில்லியன் அளவிலான வர்த்தகம் நடந்து கொண்டுள்ளது. நைஜீரியா உலக அளவில் எண்ணெய் வளம் அதிகமுள்ள நாடுகளில் ஒன்றாக உள்ளது. எண்ணெய் வளம் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் 10ஆம் இடத்தில் உள்ளது நைஜீரியா. நைஜீரியாவிற்கு 90% அந்நிய செலாவணி கிடைப்பது எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாகத்தான். மகாராஷ்டிராவில் இருந்து மராட்டி வம்சத்தினர் பெருமளவில் நைஜீரியாவில் குடியேறி உள்ளதாக சமீப காலத்தில் அறிய முடிகிறது. அங்கு அவர்கள் பெருமளவிலான தொழில்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தியும் வருகிறார்கள். நைஜீரியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாகும். அங்கு நிறைய பழங்குடிகள் உள்ளன. இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவமும் சம அளவில் உள்ள ஒரு நாடாக உள்ளது நைஜீரியா. அதோடு அங்கு சில சிறு மதங்களும் உள்ளன. மொத்த மக்கள் தொகையின் 45 முதல் 50% வரை முஸ்லிம்களும், 40% வரை கிறிஸ்தவர்களும், மீதமுள்ள 10%
சதவிகிதம் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். என்னவானாலும் 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் இன்று நைஜீரியாவில் இருப்பதாக அறிய முடிகிறது. 23 கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள நைஜீரியா உலக அளவில் அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளின் பட்டியலில் 6ஆம் இடத்தில் உள்ளது. சுமார் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியை கொண்டுள்ளது நைஜீரியா. ஆனால் நல்ல ஒரு எதிர்காலம் உள்ளதாக கருதப்படும் ஒரு நாடாக உள்ளது அந்நாடு. தற்போது நைஜீரியாவின் தனிநபர் வருமானம் இந்தியாவின் பீகார் மாநிலத்தை விட மோசமான நிலையில்தான் உள்ளது. 9.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள நைஜீரியா உலகின் 31வது பெரிய நாடாக உள்ளது. பல ஆப்பிரிக்க நாடுகள் கடல் எல்லை இல்லாமல் சிரமத்தை அனுபவிக்கும் நிலையில் நைஜீரியா கடல் எல்லையை கொண்டுள்ளது. அதனால் வர்த்தகத்திலும் நல்ல எதிர்காலத்தை கொண்டுள்ளது அந்நாடு. ஆப்பிரிக்காவுடனான உறவுக்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதை நாம் அறிவோம். அதற்கான காரணம் இந்தியாவை பற்றி உலகளவில் உள்ள சில பார்வைகள் தான். அது ஒரு வகையில் உண்மையும் கூடத்தான். இந்தியாவை சில பகுதிகளில் பார்த்தால் அமெரிக்காவும் சீனாவும் போன்று வளர்ச்சியடைந்த நாடாக தோன்றும். ஆனால் சில பகுதிகளை பார்த்தால் ஆப்பிரிக்கா போன்று ஏழ்மை நிலையில் உள்ளதாகவும் தோன்றும். வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ள மிகவும் வசதியான நபர்களைப் போல மிக மிடுக்காக உடை அணிந்த நபர்களையும் காண முடியும், சாதாரண மக்களையும் காண முடியும், ஏழை மக்களையும் காண முடியும் இந்தியாவில். அவ்வாறு இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். வெளிநாட்டவர்களின் பார்வையில் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளதாகவோ அல்லது நாகரிக வளர்ச்சி அடைந்துள்ளதாகவோ தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியா நிச்சயம் மிகவும் மாறுபட்ட கலாச்சாரங்களையும் நாகரிகத்தையும் கொண்டுள்ள ஒரு வளமான தேசமாகும். இங்கு வசதியானவர்களும் ஏழைகளும் இருக்கிறார்கள், நாகரிகமானவர்களும் நாகரிகம் அற்றவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நமது நட்பு நாடுகள் உட்பட உள்ள வெளிநாடுகள் இந்தியாவை மாறுபட்ட ஒரு கோணத்தில் தான் பார்க்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை சீனாவை பார்ப்பது போன்று பார்ப்பதில்லை. சீனாவின் மக்கள் அவர்களின் உடைபாவனை விஷயம், சுத்தம், குடிமக்களாக அவர்களின் ஒழுக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மெச்சத்தக்கவைதான். அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு வரிசையில் நிற்க வேண்டுமானால் வரிசையில் நின்றுதான் செல்வார்கள். எந்த இடத்திலும் விதிமுறைகளை பின்பற்றுவதை பார்க்க முடியும். ஆனால் நம்மவர்கள் வரிசையில் நிற்க வேண்டிய இடத்தில் சற்று கூடுதலாக கூட்டம் இருந்தால் மற்றவர்களின் தலைக்கு மேல் ஏறி செல்வதையும் காண முடியும். வழிபாட்டு இடங்களில் கூட நம்மவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை. வரிசை இருந்தால் இடையில் நுழைவதையும் பின்னிலிருந்து தள்ளுவதையும் எல்லாம் கடமை என்பது போல் செய்வார்கள் நம்மவர்கள். அதனால் சீனர்களை பார்ப்பது போல் கூட நம்மை பார்ப்பதில்லை மற்ற நாடுகள், நமது நட்பு நாடுகளே கூட. ஆப்பிரிக்கா இந்தியாவோடு பல விஷயங்களில் ஒத்துப்போகக்கூடிய நிலப்பரப்பாகும். இந்தியாவில் பல நிறங்களில் பல மொழி பேசக்கூடிய பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வசிக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் உள்ளதை போன்று நிற வேறுபாடு இந்தியாவில் இல்லை. அதனால் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவுடன் மிக எளிதாக ஒத்துப்போக முடியும். காரணம், அவர்கள் உலகில் பெருமளவில் நிறவெறியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளையர்கள் வெள்ளை நிறம் ஏதோ பெரிய சாதனம் என்று சொல்லி வைத்துள்ளதன் அடிப்படையில் மிகவும் துயரங்களை சந்தித்துள்ளார்கள் ஆப்பிரிக்க மக்கள். அதனால் அவர்கள் மேற்கத்திய நாடுகள் அல்லது சீனா போன்ற நாடுகளுடன் உறவாடுவதை விட சுலபமாக இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த முடியும். அதில் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவில் குடியேறியுள்ள மக்கள் மிக முக்கியமான பங்காற்றுகிறார்கள். அதனால் ஆப்பிரிக்க மக்களுக்கு இந்திய மக்கள் மீது மிகுந்த மரியாதையும் உள்ளது. அதுபோல் G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்காவை இந்தியா சேர்த்துக் கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அவர்கள். அதனால் இந்தியா மீது மிகுந்த மரியாதையும் கொண்டுள்ளார்கள். காரணம், அவர்கள் அதை சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. கொரோனா காலத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாம் அவர்களின் குடிமக்களுக்காக மட்டும் செயல்பட்டன. அவர்களின் மக்களுக்கு தடுப்பூசி கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தின. ஆனால் இந்தியா அதை சமநிலையோடு கையாண்டதை உலகமே கண்டு வியந்தது. அதாவது இந்தியாவில் உற்பத்தியாகும் தடுப்பூசியில் குறிப்பிட்ட அளவு இந்தியாவிற்காகவும் குறிப்பிட்ட அளவு மற்ற நாடுகளுக்காக என்றும் பிரித்து விநியோகிக்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த நாடுகள் கண்டுகொள்ளாத, அவர்களிடமிருந்து தடுப்பூசி கிடைக்க வாய்ப்பில்லாத வளர்ந்து வரும் மற்றும் ஏழ்மை நிலை நாடுகளுக்கும் தடுப்பூசி வழங்கும் மிகச்சிறந்த ஒரு முடிவை எடுத்திருந்தது பாரதம். வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தை உலகம் உணருமாறு செய்ததாகும் கொரோனா காலகட்டம். நைஜீரியா உட்பட உள்ள வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஏழை நாடுகளுக்கும் எல்லாம் இலவசமாகவும் தடுப்பூசி வழங்கி இருந்தது இந்தியா. அதன் மூலம் அந்த நாடுகளுடனான உறவு மேலும் வலுவடைந்தது கொரோனா காலத்தில். அதனால் தான் இந்தியா மீது அந்த நாடுகள் இந்த அளவு பற்று கொண்டுள்ளன. நாட்டின் மக்கள் தொகையில் 90% மேல் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் உள்ள ஒரு நாடு இந்திய பிரதமருக்கு இவ்வளவு உயரிய விருதை வழங்குவதற்கு வேறு என்ன காரணம் வேண்டும்? வேறு என்ன காரணம் உள்ளது? இந்தியாவை புரிந்து கொள்ளாமல், மோடியை புரிந்து கொள்ளாமல் ஏதோ எடுத்த எடுப்பில் கொடுத்ததல்ல இந்த விருது. எலிசபெத் ராணிக்கு பிறகு வேறு யாருக்கும் கிடைக்காத விருதை இந்திய பிரதமருக்கு வழங்கியுள்ளது நைஜீரியா என்னும்போது எந்த அளவு காரணங்கள் அதற்கு பின்னில் இருக்கக்கூடும்? இந்தியாவில் உள்ளவர்கள் மோடிக்கு எதிராக எத்தனையோ விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதெல்லாம் போதாதென்று வெளிநாடுகளில் சென்று இந்தியாவையும் இந்திய பிரதமரையும் அவமானப்படுத்துவதற்கென்றே ஒருவர் அலைந்து தெரிகிறார். அவையெல்லாம் நைஜீரியாவில் உள்ளவர்கள் பார்க்காமல் இருப்பார்களா என்ன? அப்படியாகும்போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக உள்ள ஒரு நாட்டிற்கு இந்திய பிரதமர்
வரும்போது நல்ல வரவேற்பு அளித்தால் போதும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாமே. அதை விடுத்து இத்தகைய ஒரு உயர் அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லையே. ஒருவேளை வேறு உலக தலைவர்களுக்கு கொடுத்திருந்தால் மோடிக்கும் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கலாம். ஆனால் எலிசபெத் ராணியை தவிர வேறு யாருக்கும் கிடைத்திராத ஒரு மரியாதையை மோடிக்கு நைஜீரியா கொடுத்துள்ளது. அப்படியாகும்போது இந்தியா என்ன என்பதையும் மோடி யார் என்பதையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனால் நமது நாட்டிற்குள் அரசியல் நோக்கில் மத ரீதியாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் எந்த உண்மையும் இல்லை. அதை பொதுமக்கள் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. உலகம் மோடியை மிகச்சிறந்த ஒரு தலைவராக பார்க்கிறது. உலக மக்கள் தங்களுக்கு மோடியை போன்ற ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டியது நைஜீரியாவின் எதிர்காலத்திற்கும் அவசியம் என்பதை உணர்ந்துள்ளது நைஜீரியா. நாம் கூறிய 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்களும் நைஜீரியாவின் கலாச்சாரத்திலும் தொழில்துறையிலும் அரசியலிலும் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ளார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்திய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதை காண முடியும். ஆப்பிரிக்க மக்கள் இந்திய தயாரிப்புகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்று சில மாதங்களுக்கு முன்பு நமது ஒரு காணொளியில் விரிவாக பேசியுள்ளோம். விலை குறைவு, சிறந்த சேவை, நீடித்து உழைக்கும் என்பது இந்திய தயாரிப்பின் மீது ஆப்பிரிக்க மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட காரணமான விஷயமாகும். இந்திய தயாரிப்பு இருசக்கர வாகனங்கள் அங்கு மிகவும் பிரபலமாகும். எனவே இந்திய ஆப்பிரிக்கா உறவை மிகவும் வலுவாக மாற்றுவதற்கான ஒரு தொடக்கமாக மோடியின் நைஜீரியா பயணத்தை பார்க்கலாம். இந்தியாவுடன் இந்திய நாணயத்தில் வர்த்தகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் சமீபத்தில் நைஜீரியா கூறியிருந்தது. அது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் பெருமளவில் அதிகரிக்க காரணமாக அமையும். இந்தியா அதிக அளவில் எண்ணெய் வாங்க வாய்ப்புள்ளது. அதுபோலவே இந்திய பொருட்களை நைஜீரியா அதிக அளவில் வாங்கும். அது இப்போது உள்ளதை விட பல மடங்காக இந்தியா நைஜீரியா வர்த்தகத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதோடு இந்த உறவு பாதுகாப்பு துறையிலும் வலுப்பெறக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. ஏற்கனவே $1 பில்லியன் அமெரிக்க மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை நைஜீரியா இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தம் உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே. தொடர்ந்து இந்தியாவின் தேஜஸ் போர் விமானங்கள், பிரம்மோஸ் ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு போன்றவை நைஜீரியா வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் நைஜீரியா ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய சக்தியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாடாகும். அப்படியாகும்போது இந்தியா விஷயத்தில் நாம் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் சொல்வது போல் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் மிகச்சிறந்த நட்பு நாடாக நைஜீரியா மாறும். பிரெக்ஸில் இணைய வேண்டும் என்ற தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளது நைஜீரியா. அதற்கு இந்தியா நிச்சயம் ஆதரவளிக்கும். பிரெக்ஸ் மட்டுமல்லாது எதிர்காலத்தில் G20 கூட ஒரு தனி நாடாக இணைவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நாடாகும் நைஜீரியா. இந்திய பிரதமர் மோடியின் செல்வாக்கு உலகளவில் எந்த அளவு உள்ளதென்பதை தெளிவுபடுத்தியுள்ளது அவரது இந்த நைஜீரிய பயணம். ஜெய்ஹிந்த்.